यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி ஜூலை 6, 1969। टीचर्स के प्रति अव्यक्त बाप दादा के महावाक्य। टीचरगलुक्काக अव्यक्त बाप दादाविன் महावाक्यम। सभी किसकी याद में बैठे हो? एक की याद या दो की? அனைவரும் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? ஒருவருடைய நினைவிருந்ததா, இருவருடைய நினைவிருந்ததா? जो एक ही याद में थे वह हाथ उठाए। யாரெல்லாம் ஒருவருடைய நினைவில் இருந்தீர்களோ அவர்கள் கை தூக்குங்க। और जो दो की याद में थे वह भी हाथ उठाए। மேலும் யார் இருவருடைய நினைவில் இருந்தீர்களோ அவர்களும் கை தூக்குங்க। अब वह दो कौन है? இப்போ அந்த ரெண்டு பேர் யாரு? அவ்யக்த வதன்வாசி, அவ்யக்த வதன்வாசி। அவ்யக்த வதனவாசியா அல்லது சாகார व्यक्त வதனவாசியா? आप सब टीचर्स है ना? நீங்கள் அனைவரும் டீச்சர் தான் இல்லையா? आपके पास कोई जिज्ञासा आवे तो उनको कौन सा ठिकाना देंगे? सबको टीचिंग क्या देंगे? आप टीचर्स हो ना? நீங்கள் அனைவரும் டீச்சர்ஸ் தான் இல்லையா? உங்ககிட்ட யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அட்ரஸ் கொடுப்பீங்க? அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க இல்லையா? நீங்கள் எல்லாரும் டீச்சர்ஸ் தானே? டீச்சர்ஸ் अपने टीचर को शो निकालते हैं। டீச்சர் அப்படின்னா தன்னுடைய டீச்சரை வெளிப்படுத்துவாங்க। जिज्ञासु को जिस रीति परवरिश करेंगे और ठिकाना देंगे वह टीचर का शो निकलता है। இப்போ வரக்கூடியவங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் பாலனை கொடுப்பீங்க, எந்த மாதிரி அவங்களுக்கு அட்ரஸ் கொடுப்பீங்க, இந்த விதம் தான் டீச்சரை வெளிப்படுத்தக்கூடியது। अगर आप जिज्ञासु को आने से ही अव्यक्त वदन का ठिकाना देंगे, जो रास्ता कब देखा ही नहीं तो पहुँचेगा कैसे? பாபா சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு வந்ததுமே அவ்யக்த வதனத்தினுடைய அட்ரஸ் கொடுப்பீங்க அப்படின்னா இப்போ அந்த வழி அவங்க பார்த்தது கூட கிடையாது। இப்போ அவங்க எப்படி அங்கே சேருவாங்க? पहले एड्रेस कौन सी दी जाती है? आप संग्रहालय में क्या समझाते हो? जिज्ञासु को क्या परिचय देते हो? முதல்ல எந்த அட்ரஸ் கொடுக்கணும்? நீங்கள் மியூசியத்தில் என்ன புரிய வைக்கிறீங்க? வரக்கூடியவங்களுக்கு என்ன அறிமுகம் கொடுக்குறீங்க? उनको कौन सा रास्ता कौन सा ठिकाना देते हो? बीज किसने बोया? அவங்களுக்கு எந்த வழியை எந்த அட்ரஸை கொடுக்குறீங்க? விதையை யார் விதைச்சாங்க அப்படின்ற அட்ரஸ் கொடுக்குறீங்க இல்லையா? அதாவது பிரம்மா பாபாவுடைய அறிமுகம் கொடுக்குறீங்க। वो बीज बल सड़ भी जाए तो भी समय पर कुछ ना कुछ टालियाँ आदि निकलती रहती है। बरसात पड़ती है तो निकल आता है। அந்த விதை கெட்டே போச்சுன்னா கூட சமயம் வரும்போது முளைக்க ஆரம்பிச்சிடும்। மழை பெஞ்சது அப்படின்னா அது முளைச்சி வர ஆரம்பிச்சிடும்। आप बीज को भूल जाएंगे तो रास्ता कैसे बताएंगे? बीज कौन सा है? இப்போ விதையை நீங்கள் மறந்து போயிட்டீங்கன்னா எப்படி வழி சொல்வீங்க? என்ன விதை? टीचर्स को युक्ति युक्त बोलना चाहिए। டீச்சர்கள் ரொம்ப யுக்தியோடு பேச வேண்டும்। छोटे बच्चे तो नहीं होना, நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லை தானே? छोटे बच्चों को पहले से ही सिखाया जाता है। சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல இருந்தே சொல்லிக் கொடுக்கப்படுது। आप तो सीख कर इतनी परवरिश लेकर यही इम्तहान देने आए हो। நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு
பால்னை எடுத்துட்டு இங்கே எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்கீங்க. पढ़ेंगे भी साथ में इम्तहान भी देंगे. படிக்கவும் செய்வீங்க, கூடவே பரீட்சையும் எழுதுவீங்க. दोनों कार्य इकट्ठे चलेंगे. ரெண்டு காரியமும் ஒன்றா நடக்கும். बाप अव्यक्त वदनवासी बना तो आप सबको भी अव्यक्त वदनवासी बनना है. பாபா அவ்வியக்த வதனவாசியாக ஆனார்னும் போது நீங்கள் அனைவரும் கூட அவ்வியக்த வதனவாசிகளாக ஆக வேண்டும். वह सृष्टि पर खड़े होकर अव्यक्त बने. பாபா எந்த சிருஷ்டியில் இருந்து கொண்டு அவ்வியக்தமாக ஆனார். आपको कहाँ बनना है, நீங்கள் எங்கே இருந்து கொண்டு அவ்வியக்தமாக ஆக வேண்டும். இப்போ பாபாவுக்கு சொல்கிறாங்க சாக்கார சிருஷ்டியில் இருந்து கொண்டு அவ்வியக்தமாக ஆகணும்னு. சிருஷ்டி தோ ஆல்ரவுண்ட் கோலா ஹை. இந்த உலகமும் ஒட்டுமொத்தமாக உருண்டையாக இருக்குது. சிருஷ்டி மேவ சாரா ஜாட் சமாயா ஹுவா ஹை. இந்த உலகத்தில் முழு மரமும் அடங்கியிருக்கு. இதே பூமியில் தான் சத்யுகத்திலேருந்து கலியுகம் வரைக்கும் இந்த பூமியில் தான் நடக்குது. இப்போ முழு மரமும் இந்த உலகத்தில் தான் அடங்கியிருக்கு. பரந்து சிருஷ்டிக்கா திக்கானா சங்கம் ஹே. ஆனால் இந்த சிருஷ்டியில் எந்த இடத்துல சிருஷ்டியினுடைய அட்ரஸ் எந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் அவ்வியக்தமாக ஆகுறீங்க, பாபா எந்த இடத்துல இருந்து அவ்வியக்தம் ஆனார் அப்படின்ற அட்ரஸ் எது அப்படின்னா சங்கம நேரம், சங்கம யுகம் தான். சங்கம் கி பலிஹாரி ஹே ஜிஸ்னே ஆப் சப்கோ யஹா பਹੁंचाया. சங்கம யுகம் தான் உங்கள் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. आप अपने ठिकाने को भूल जाएंगे तो फिर क्या होगा. நீங்கள் தன்னுடைய அட்ரஸையும் மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும். ठिकाना देने वाला ही भूल जाएगा. அந்த அட்ரஸை கொடுக்கக்கூடியவரையும் மறந்துடுவீங்க. ठिकाना पक्का याद करो और बाप दादा की जो पढ़ाई मिली है उसको धारण करो. இந்த அட்ரஸை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. பாப் தாதா உங்களுக்கு என்ன படிப்பினை கொடுக்குறாரோ அதை தாரணை செய்யுங்கள். தாரணா से दैर्यवत अंतर्मुख होंगे. தாரணையின் மூலமாக தைரியசாலியாகவும் ஆவீங்க, உள்நோக்கு முகமுடையவராகவும் ஆகுவீங்க. उसी कलियुगी रावण राज्य को खत्म कर देंगे. அதன் மூலமாக கலியுக ராவண ராஜ்யத்தை முடிச்சிடுவீங்க. तो अब पढ़ाई का समय और साथ साथ इम्तहान देने का भी समय है. या हुई एक बात. இப்போ படிக்கிறதுக்கான நேரமும் கூட அதன் கூடவே பரீட்சை எழுதுறதுக்கான சமயமாகவும் இருக்குது. இது ஒரு விஷயம். दूसरी बात है, ज़रा ध्यान में रखो, इतना समय जो बाप दादा की गोद में पले और उसमें जो भी कुछ कर्तव्य किया ऐसे भी है. कोई ने लज्जा के मारे बाप दादा से छिपाया है. ऐसे नहीं बाप को पहचान कर सब बाबा के आगे रखा है. नहीं, जो समझते हैं ऐसे भी भूल हुई है. जैसे कोई अपनी दिल से भूल नहीं करते हैं परंतु अलबेलाई से हो जाती है. तो यह सबको लिखना है. ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இவ்வளோ நாளாக பாப்தாதாவுடைய மடியில் வளர்ந்துருக்கீங்க. மேலும் அந்த சமயம் ஏதாவது தவறான காரியம் செஞ்சுருப்பீங்க. வெக்கப்பட்டுட்டு அதை பாப்தாதா கிட்ட சொல்லாமல் மறைச்சி இருப்பீங்க. அந்த மாதிரி மறைச்சவங்களும் சில பேர் இருக்காங்க. பாப்தாதாவை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பாபா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னும் கிடையாது, மறைச்சிருக்கவங்களும் இருக்காங்க. அதனால் யார் தன்னை இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பாப்தாதாவுக்கு எழுதிடுங்க, லெட்டர் எழுதிடுங்கன்றாரு. யாரும் ஒன்றும் உளப்பூர்வமாக தவறு செய்கிறது கிடையாது. கேர்லெஸ்னஸ்னால் தவறு ஆயிடுது. ஆனால் அதை பாப்தாதா கிட்ட சொல்லாமல் மறைக்கக்கூடாது. பாப்தாதாவுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் வச்சிடணும் அப்படின்றாரு. இப்போ தான் செஞ்ச என்னென்ன விஷயங்கள் தவறு செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பாப்தாதாவுக்கு எழுதிடுங்க. பாப்தாதா से जिन्होंने बात की है उन्हों को भी लिखना है सारी जन्मपत्री. இப்போ யாரெல்லாம் பாப்தாதா கூட பேசியிருக்கீங்களோ அவங்க கூட எழுதணும், தன்னுடைய முழு ஜாதகத்தையும் எழுதணுன்றாரு. यह अंत का समय है ना, सौराशि का हिसाब किताब यहाँ ही चुप्त होता है. இது கடைசி சமயம் இல்லையா, 84 ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு எல்லாமே இங்கே தான் முடிவடையுது. सच्चाई और सफाई अक्षर तो कहते हैं परंतु सच्चाई और सफाई में भी अंतर क्या है उस अर्थ को नहीं समझा है. சத்தியத்தோடு நடக்கிறது மேலும் உளம் தூய்மையாக இருக்கிறது அப்படின்னு 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க. ஆனால் சத்தியத்தோடு நடக்கிறது உள்ள தூய்மையாக இருக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதனுடைய அர்த்தத்தை
புரிஞ்சிக்கலன்றார். அப்போ உஸ்கி கெராய் மே ஜாக்கர் சாரா லிக்னா ஹே. இப்போ அதனுடைய ஆழத்தில் போயிட்டு முழு விஷயத்தையும் எழுதணுன்றாரு. சத்தியத்தோடு இருக்கணும், உள்ள தூய்மையோடு இருக்கணும். அந்த ரெண்டுத்தினுடைய ஆழத்தில் போயிட்டு தான் செஞ்சுருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பாபாவுக்கு எழுதிடுங்க. अव्यक्त वदन से बाप दादा बच्चों की सर्विस करने और साफ बनाने के लिए आया है. பாபா சொல்கிறாரு, அவ்யக்த வதனத்திலிருந்து பாப் தாதா குழந்தைகளுக்கு சேவை செய்யறதுக்காக, மேலும் குழந்தைகளை சுத்தப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன்றாரு. बाप सेवा करते ही बाबा सेवा செய்கிறாரு. आप सब बच्चों का शुरू से लेकर अंत तक बाप सेवक है. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாபா சேவகராக இருக்காரு. सेवा करने लिए सदैव तैयार है. சேவை செய்யறதுக்காக பாபா எப்பவுமே தயாராக இருக்காரு. बाप को कितना फ़ख्र रहता है. हमारे बच्चे सिरमौर है, आँखों के सितारे हैं, जिन्हों के लिए स्वर्ग स्थापन हो रहा है. उस स्वर्ग के निवासी बनाने के लिए तैयार कर रहे हैं. பாபாவுக்கு எவ்வளோ பெருமிதமாக இருக்குது. என்னுடைய குழந்தைங்க வந்து தலைகிழமாக இருக்காங்க, கண்ணினுடைய நட்சத்திரமாக இருக்காங்க, அவங்களுக்காக சொர்க்கம் வந்து ஸ்தாபனை ஆகிட்டுருக்குது, அந்த சொர்க்கத்தில் வசிக்கக்கூடியவங்களை நான் தயார் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு பாபா பெருமிதம் அடைகிறாரு. ஜோ சமஸ்தே ஹி ஹம் லக்ஷ்மி நாராயண் பனேங்கே. அந்த குழந்தைங்க வந்து நம்ம லக்ஷ்மி நாராயணன் ஆவோம் அப்படின்னு புரிஞ்சிட்ருக்காங்க. இத்தனை லட்சிய பக்கட்கர ஃபிர் பி கஃப்லத் கருத்தே. இவ்வளோ உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு கூட தவறு செஞ்சிட்ருக்காங்க. इसलिए बाप दादा फिर भी சேவா करने आए हैं. அதனால பாப் தாதா மீண்டும் சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு. அந்தமதி சோகதி சமய நஹி ஹே. கடைசி நிலை எப்படியோ அப்படிதான் நிலை அமையும், நேரமே இல்லைன்றாரு. समय बहुत नज़दीक आने वाला है. சமயம் ரொம்ப நெருக்கத்தில் வரக்கூடியதாக இருக்குது. आप शेरनी शक्तियों को भुजाएं तैयार करनी है. பெண் சிங்கங்களாக இருக்கக்கூடிய சக்திகள் நீங்கள் புஜங்களை தயார் செய்யணுன்றாரு. तब तो दुश्मन से लड़ सकेंगे. அப்போ தான் எதிரியோட சண்டை போட முடியும். अगर अपने में फेथ नहीं, बाप दादा का पूरा परिचय नहीं, तो ना शक्ति सेना बन सकेंगे, ना वह शक्ति पने के अलंकार आएगा. ஒருவேளை தன்னிடம் நம்பிக்கை இல்லை, பாப்தாதாவுடைய அறிமுகம் முழுமையாக இல்லை அப்படின்னா நீங்கள் சக்தி சேனையாகவும் ஆக முடியாது, அந்த சக்திக்கான அலங்காரமும் உங்களுக்கு வராது. अगर शक्ति अपने में धारण की तो फिर आने वालों को भी पूरा ठिकाना मिलेगा और वे सब शक्ति सेना में दाखिल हो जाएंगे. ஒருவேளை நீங்கள் சக்தியை தாரணை பண்ணீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடியவங்களும் அவங்களுக்கு முழுமையாக அறிமுகம் அட்ரஸ் கிடைச்சிடும், மேலும் அவங்களும் சக்தி சேனையில் சேர்ந்துடுவாங்க. तो अपने को सच्चा जेवर बनाने के लिए सब खामियां निकाल स्वच्छ बनना है. ஆக தன்னை உண்மையான ஆபரணமாக ஆக்குவதற்காக அனைத்து குறைகளையும் நீக்கிட்டு சுத்தமாக ஆகணுன்றார். सोना कितने किस्म का होता है? कोई 9 कैरेट, कोई 12 कैरेट. प्योर तो प्योर ही है. இந்த தங்கம் விதவிதமாக இருக்குது. சிலது வந்து 9 கேரட் தங்கம், சிலது 12 கேரட் தங்கம், இந்த மாதிரி விதவிதமாக இருக்குது. ஆனால் சுத்த தங்கன்றது சுத்தமான தங்கம் தான். கேரட் அக்ஷர் நீக்கல் ஜானா சாயே. அந்த இவ்வளோ அளவு சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரட்டுன்ற வார்த்தையை நீக்கிடணுன்றாரு. முழு தூய்மையான தங்கமாக ஆயிடணுன்றார். अपने को करेक्ट करना है. तन्ने करेक्ट பண்ணிக்கணும், திருத்திக்கணுன்றார். अब करेक्शन करने का समय मिला है, यह बात अच्छी रीति ध्यान पर रखना है. இப்போ தன்னை வந்து திருத்திக்கிறதுக்கான சமயம் கிடச்சிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். दर्द भरिए धर्म ना छोड़िए. कौन सा धर्म कौन सा दर्द मालूम है? பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. எந்த தர்மம் எந்த பூமி தெரியுமா? एक बार वायदा कर लिया, बाप दादा को हाथ दे दिया, फिर धर्म को नहीं छोड़ना है. ஒரு முறை பாபாவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, பாபாவுக்கு கையை கொடுத்துட்டீங்கன்னும் போது பிறகு தர்மத்தை விடக்கூடாது. பதிவிரதா नारी जो होती है वह अपने धर्म में बहुत पक्की रहती है. பதிவிரதா பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய தர்மத்தில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. आप सच्ची सच्ची सीता, सच्ची लक्ष्मी हो, जो महालक्ष्मी बने वाले हो. நீங்கள் உண்மையிலும் உண்மையான சீதைகள், நீங்கள் உண்மையான லக்ஷ்மி, நீங்கள் தான் எதிர்காலத்தில் மகாலட்சுமியாகவும் ஆக போகிறீங்க.
अपने लक्ष्य से अगर उतर गए हो तो फिर ஜம்ப் மார் லட்சிய पर बैठ जाओ. பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் உங்களுடைய லட்சியத்திலேருந்து கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஜம்ப் பண்ணி போய் லட்சியத்தில் உட்காந்துருங்கன்றாரு. बाप दादा आप बच्चों की सेवा करने के लिए सेवक बनकर शिक्षा दे रहे हैं. பாப் தாதா குழந்தைங்க உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக சேவகனாக ஆகி அறிவுரை கொடுத்துட்ருக்கிறாரு. ஃபர்மான நெஹி கர்த்தே ஹே பரந்து சிக்ஷா தேதே ஹே. பாபா கட்டளை இடலை, ஆனால் அறிவுரை கொடுக்குறாரு. क्योंकि बाप टीचर भी है सदगुरु भी है. ஏன்னா பாபா டீச்சராகவும் இருக்காரு, सदगुरुவாகவும் இருக்காரு. अगर बच्चों को फरमान करे और ना माने तो वह भी अच्छा नहीं है. ஒருவேளை பாபா குழந்தைங்களுக்கு கட்டளை இடுறாரு அப்படின்னா குழந்தைங்க அதை ஏற்று நடக்கலை அப்படின்னா அது கூட நல்லா இருக்காது. इसलिए शिक्षा देते, அதனால அறிவுரை கொடுக்குறாரு. आज फाउंडेशन पड़ता है. छोटे बच्चों को तो टीका लगाया जाता है. उनको रास्ता बताना होता है, क्या करना है, कैसे बनना है என்று அடித்தளம் போடப்பட்டிருக்கு, ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு திலகம் இடப்படுது இல்லையா, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, வழி கொடுக்குறாங்க, எப்படி செய்யணும், எந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆப் சப்கோ ராஸ்தா தோ மில் ஹி கயா, உங்கள் அனைவருக்கும் வழி கிடைச்சாச்சு. ஆப் அவரோக்கோ ராஸ்தா பத்தானிக்கு நிமித் பனே ஹோ, நீங்கள் எல்லாருமே மற்றவங்களுக்கு வழி கொடுக்கறதுக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க. அகர் உஸ் ராஸ்தே மே கோய் கட்பட் ஹே அகர் மகர் ஹே தோ வா நிகால்னி ஹே. ஒருவேளை அந்த வழியில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, ஆனால் ஒரு வேலை அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீக்கிடுங்கன்றாரு. ஏதாவது ஒரு இப்போ சுயமாற்றமே செய்யணும் அப்படின்னா இதை செய்யலாம், ஆனால் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அந்த மாதிரி எதெல்லாம் தடையாக ஆனால் ஒரு வேலை அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கிடுங்கன்றார். அப்பின் நெஹி நிக்கலேகி तो आगे के लिए जो शक्तियों को बल मिला है वह कला समझो. இப்போ கூட அதை நீக்கலை அப்படின்னா எதிர்காலத்துக்காக உங்களுக்கு சக்தியினுடைய பலம் கிடைச்சிருக்கு இல்லையா, அது அழிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ऐसा बाप दादा को कहाँ कहाँ दिखाई दे रहा है. அந்த மாதிரி பாப் தாதாவுக்கு சில இடங்களில் தெரிய வருது. इसलिए संगठन में मैं सबके दिलों को एक दिल बनाने पूरा रास्ता बताने लिए आपको बुलाया है. அதனால் இந்த குழுவில் உங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் ஒரே உள்ளமாக ஆக்குவதற்காக, முழுமையான வழி கூறுவதற்காக பாபா உங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன்றார். आप सबको खुशी होगी, உங்கள் அனைவருக்குமே खुशी இருக்கும். छोटे छोटे बच्चों को कहाँ फंक्शन आदि पर ले जाना होता है तो बहुत खुशी होती है ना. वहाँ जाएंगे, नया कपड़ा पहनेंगे. आप सबको नया कपड़ा श्रृंगार आदि कौन सा करना है. சின்ன சின்ன குழந்தைங்கள ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப குஷி ஆகிடும் இல்லையா, அங்கே போவோம், நம்ம புது புது ட்ரெஸ்லாம் போட்டுக்குவோம் அப்படின்னு குஷி ஆகிடுங்க. நீங்கள் என்ன புது ஆடை அலங்காரம்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு பாபா. ஏக் தரஃப் சேவக் பி பண்ணா ஹை, ஒரு பக்கம் சேவகராகவும் ஆகணும். சேவக் அர்த்தாத் பதீத ஆத்மாவுக்கு உத்தார் கர்னா. சேவகன் அப்படின்னா பதீத ஆத்மாக்களை முன்னேற்றணும். உஸ் சேவாக்கோ காயம் ரக்கோ, அந்த சேவையை நிலையாக வச்சுக்கோங்க. பதீத ஆத்மாக்களை முன்னேற்றக்கூடிய சேவையை நிலையாக வச்சுக்கோங்க. ஆப் சப்கோ ஆने वाले आत्माओं का कैसे उद्धार करना है, कैसे विघ्नों को हटाना है. நீங்கள் அனைவரும் வரக்கூடிய ஆத்மாக்களை எப்படி முன்னேற்றுவீங்க, எப்படி அவங்களுடைய தடையை நீக்குவீங்க. तीर में जौहर भरा हुआ होगा तो एक ही बार में पूरा तीर लग जाएगा, उस आत्मा का भी उद्धार हो जाएगा. பாபா சொல்கிறாரு, இந்த அம்பில் கூர்மை நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா ஒரே முறையிலே அந்த அம்பு போய் பதிஞ்சிடும். அதாவது நீங்கள் சக்திசாலியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஞானம் வரக்கூடிய ஆத்மாவுக்கு போய் பதிஞ்சிடும் மனசில். இப்போ அந்த ஆத்மாவும் முன்னேற்றம் அடைவாங்க. छोटी छोटी बच्चियाँ किसका उद्धार करेगी, कौन सा पहाड़ उठाया है, पहाड़ उठाने के निमित्त कौन है. சின்ன சின்ன பெண் குழந்தைங்க, யாரை முன்னேற்றுவீர்கள், எந்த மலையை தூக்குனாங்க,
மலை தூக்குவதற்கு யார் பொறுப்பாக ஆனாங்க? கோப கோபியர்கள், கோபு கோபிகாயே. கோபிகா भी तब हो सकती है जब पूरा कर्तव्य करे. கோபிகையாகவும் எப்போ ஆக முடியும் அப்படின்னா, எப்போ முழுமையாக தன்னுடைய கடமையை செய்கிறீங்களோ அப்போ தான் கோபிகையாக ஆக முடியும். पहाड़ भी तब उठा सकते जब इतना बल हो. எப்போ இவ்வளோ பலம் வருமோ அப்போ தான் மலையையும் தூக்க முடியும். तो इन सब बातों की रोशनी देने लिए बाप को आना पड़ा है. அதனால் இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக பாபா வர வேண்டியதாக இருக்கு. பாக்கி டீக்கா तो एक ही बार बाप दादा ने लगा दिया है. மற்றபடி ஒரு முறையிலேயே பாப் தாதா திலகமும் வச்சுட்டாரு. லால் டீக்கா ஹே யா சந்தன் கா. சிவப்பு பொட்டா அல்லது சந்தன பொட்டா? லால் டீக்கா ஹே சூரத் கி ஷோபா, சந்தன் ஹே ஆத்மா கி ஷோபா. இந்த சிவப்பு பொட்டு வந்து உங்களுடைய தோற்றம், முகத்துக்கு அழகு சேர்க்கக்கூடியது. இந்த சந்தன பொட்டு ஆத்மாவை அழகு செய்யக்கூடியது. तुमको जेवर भी सूरत की शोभा के लिए नहीं पहने हैं, वस्त्र भी दुनिया को दिखाने के लिए नहीं पहने हैं. நீங்கள் நகை கூட உங்களுடைய தோற்றத்தை அழகுபடுத்துறதுக்காக நகை அணியக்கூடாது. ஆடை கூட உலகத்துக்கு காட்டுறதுக்காக ஆடை அணியக்கூடாது. परंतु आंतरिक अपने को ऐसा श्रृंगारना है, जेवर ऐसे पहनना है जो लोग पसंद हो व दिल पसंद हो. ஆனால் உள்ளூரை உங்களை அந்த மாதிரி அலங்காரம் செய்யணும். குணங்களால், ஞானத்தால் அலங்காரம் பண்ணணும். நகைகள் கூட நீங்கள் அந்த மாதிரி தான் அணிஞ்சிக்கணும். அது வந்து உலகத்துக்கு பிரியமானதாகவும் உள்ளத்துக்கு பிரியமானதாகவும் இருக்கணும். லோக் பசந்தே பாகர்முக, தில் பசந்தே அந்தர்முகம். உலகத்துக்கு பிரியமானது, உலகத்தவருக்கு பிரியமானது அப்படின்னா அது வெளிநோக்கு முகம். உள்ளத்துக்கு பிரியமானது அப்படின்னா அது உள்நோக்கு முகம். तो अंतर्मुख होकर अपने को सजाना है. ஆக உள்நோக்கு முகம் உடையவராக ஆகி தன்னை அலங்கரிக்க வேண்டும். लोग पसंद भाषा किया, कुछ किया, परंतु भाषा का जो रहस्यत अंत है वह ये एक अपनी कर्मेंद्रियों में बस जाए तभी ही शोभा हो. பாபா சொல்கிறாங்க, உலகத்தவர்களுக்கு பிடிச்ச மாதிரி சொற்பொழிவு பண்ணுறீங்க, அவங்கள குஷிப்படுத்துறீங்க. ஆனால் நீங்கள் செய்த சொற்பொழிவில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றுத்தையும் தன்னுடைய கர்மேந்திரியங்களில் நிறச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அழகு சேர்க்குன்றார். மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தனக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் அது உங்களுக்கு அழகு சேர்க்குன்றார். கர்த்தவியசே தெய்வீக குணங்கா ஷோஹோ. கர்மத்தின் மூலமாக தெய்வீக குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். தெய்வீக குணங்கா கிளாஸ் ஹோத்தா ஹே சஜ்னே கே லியே. தெய்வீக குணங்களுடைய கிளாஸ் இருக்குது அலங்காரம் செஞ்சுக்கிறதுக்காக. ஐசே ஹி சஜ் சஜ் கர் சங்கம் சே பார் ஹோனா ஹே. இந்த மாதிரி தன்னை அலங்காரம் செஞ்சு செஞ்சு சங்கம யுகத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். फिर अपने घर जाना है. அதுக்கப்புறம் சங்கம யுகத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு போகணும், பரந்தாமம். फिर घर से कहाँ जाना है. பிறகு வீட்டிலிருந்து எங்கே போகணும்? சசுர்கர், மாமியார் வீட்டுக்கு போகணும். कन्या ससुर घर जाती है. अगर पढ़ी लिखी अक्लमंद नहीं होती तो सासू ससुर कहते हैं इनमें मत चलने उठने बैठने का अक्ल नहीं है. இப்போ கன்யா வந்து மாமியார் வீட்டுக்கு போகிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்காங்கன்னா, இப்போ மாமனார் மாமியார் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பொண்ணுக்கு உட்காரத்துக்கு எழுந்துக்கிறது, எப்படி நடந்துக்கணும் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப் தும்கோ சசுர்கர் चलना है. இப்போ நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணும், சத்தியுகம் போகணும். तो बाप कदम कदम को नहीं देखते परंतु एक एक कर्मेंद्रियों को देखेंगे. ஆக பாபா ஒவ்வொரு அடியையும் பார்க்கல, அதாவது ஒவ்வொரு அடியும் நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு பாபா பார்க்கல, ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பார்க்குறாரு. எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி ஒவ்வொரு காரியமும் செய்யணும் அப்படின்னு பாபா ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை திருத்துறாரு. கதம் அக்ஷரம் ஓட்டாகே. இந்த ஒவ்வொரு அடியும் அப்படின்னா அந்த அடின்ற வார்த்தை வந்து வெளிப்படையானது. கதம் சே பதம் மில்தா ஹே. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கிடைக்குது. ஓ அப்பனே கல்யாண் கேலியே, அதுவும் தன்னுடைய நன்மைக்காக கிடைக்குது. பரந்து கர்மேந்திரியோங்கோ சஜானா ஹே. ஆனால் கர்மேந்திரியங்களை அலங்கரிக்கணும், குணங்களால் அலங்கரிக்கணுன்றாரு. கேனா பெஹன்கர் சொல்னா ஹே. ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு போகணுன்றாரு. அதாவது குணங்களை தனக்குள்ளே தாரணை பண்ணிக்கிட்டு அப்புறமா சொர்க்கம் போகணும். अब सजने के लिए किसके पास आए हो.
இப்போ அலங்காரம் செஞ்சுக்கிறதுக்காக யார்கிட்ட வந்திருக்கீங்க? பாப் தாதா கே கர் சோ அப்னே கர் ஆயே. பாப் தாதாவுடைய வீடு அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சஜானே வேலை கோன் ஹே, அலங்காரம் பண்ணிவிடக்கூடியவர் யாரு? जब सगाई होती है तो गहना बनाने वाला एक होता है, पहनाने वाला दूसरा होता है. तो अब सज कर चलना है. समझा? இப்போ நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னா, திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா இப்போ நகை செய்யக்கூடியவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அந்த நகையை பெண்ணுக்கு போட்டு விடக்கூடியவங்க ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அலங்காரம் செஞ்சுக்கிட்டு போகணும். புரிஞ்சுதான்றாரு. சம்ஜோ ஷானி டீச்சர் தோ ஹோஹி. இங்கே நல்லா புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலியான டீச்சராகவும் இருக்கீங்க. 15 दिन के रिजल्ट मानो अंत के रिजल्ट है. उतना पुरुषार्थ कर प्रवीण टीचर सबको बनना है. இப்போ இந்த 15 நாள் ரிசல்ட்டை கடைசி ரிசல்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இவ்வளோ புருஷார்த்தம் பண்ணி திறமையான டீச்சராக அனைவரும் ஆகணுன்றார். फिर अपना सेंटर जाकर संभालेंगे तो आने वाले को दृष्टि से सत्युगी सृष्टि दिखा सकेंगे. பிறகு இங்கேருந்து போய் தன்னோட சென்டரை பார்த்துக்குவீங்க இல்லையா? இப்போ அந்த சமயம் வரக்கூடியவங்களுக்கு திருஷ்டி மூலமாக சத்யுகத்தினுடைய சிருஷ்டியை காண்பிக்க முடியும். तब होगा जब गहने अच्छी रीति पहनेंगे. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ இந்த குணங்களாலான நகைகளை நல்லா அணிஞ்சிக்குவீங்களோ அப்போ தான் அது நடக்கும். अगर लापरवाही से कोई गहना गिर गया तो नुकसान भी होगा और सजावट की शोभा भी चली जाएगी. இப்போ ஒரு வேளை கேர்லெஸ்னஸ்னால நகை கீழே விழுந்துடுது அப்படின்னா நஷ்டமும் ஏற்படும், மேலும் அலங்காரத்தில் இந்த அழகும் போயிடும். इसलिए ना शोभा को हटाना ना गहनों को उतारना. அதனால் அந்த அலங்காரத்தினுடைய அழகையும் நீக்கிடாதீங்க, இந்த நகையையும் கழட்டிடாதீங்கன்றார். बड़ी बात नहीं है, छोटी समझेंगे तो सहज समझ जाएंगे. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சின்ன விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரிஞ்சுக்குவீங்க. अगर कहेंगे बहुत बड़ा ऊंचा ज्ञान है तो कोई नहीं आएगा. இப்போ இது ரொம்ப பெரிய ஞானம், உயர்ந்த ஞானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. कहेंगे 7 दिन में जीवन मुक्ति की प्राप्ति होती है तो लॉटरी लेने सब आएंगे. இப்போ 7 நாளில் ஜீவன் முக்திக்கான பிராப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த லாட்ரியை வாங்கிறதுக்கு எல்லாருமே வருவாங்க. லாட்ரி சப் டால் தேத்தே ஹே. இப்போ லாட்ரி சீட்டு விற்கிறாங்க இல்லையா, எல்லாரும் வாங்கி வச்சுக்குவாங்க லாட்ரி சீட்டு. फिर लॉटरी में किसको कुछ मिल जाता है तो நசீப் மான்தே ஹே. இப்போ அந்த லாட்ரி சீட்டில் யாருக்காவது ஏதாவது கிடைக்குது, பரிசு விழுது அப்படின்னா தன்னுடைய அதிர்ஷ்டம்னு நினைப்பாங்க. சான்ஸ் ஹே தேக்கே நசீபு கிஸ்கா லக்தா ஹே. இப்போ சான்ஸ் இருக்குது, யாருக்கு வேணாலும் அந்த லாட்ரி சீட்டு கிஃப்ட் கிடைக்கலாம். இப்போ பார்க்கலாம் யாருக்கு கிஃப்ட் கிடைக்குது அப்படின்னு வாங்கி வைப்பாங்க இந்த லாட்ரி சீட்டை. கிஸ்கோ படி லாட்ரி மில்தி ஹே கிஸ்கோ சோட்டி. அந்த லாட்ரி சீட்டு வாங்குறவங்களில் சில பேருக்கு வந்து ரொம்ப பெரிய பரிசாக கிடைக்குது, பெரிய தொகையாக கிடைக்குது, சில பேருக்கு சின்ன தொகையாக சின்ன பரிசாக கிடைக்குது. பேப்பர் லாஸ்ட்டுமே ஹோகா 3 நம்பர் நிக்கலேங்கே. இப்போ அந்த லாட்ரி சீட்டு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டாக தான் அந்த லாட்ரி சீட்டு குலுக்கல் பண்ணுவாங்க. இப்போ கடைசியாக 3 நம்பர் வந்து வெளியிடுவாங்க. ஜித்னா ஜோ புருஷார்த் கரேங்கே உத்னா நம்பர் மிலேகா. அது வந்து உலகியல் லாட்ரி சீட்டு. இந்த லாட்ரி சீட்டில் வந்து யார் எந்த அளவு புருஷார்த்தம் செய்வாங்களோ அந்த அளவு நம்பர் கிடைக்கும். நசீப்கோ பனானா குத்கே ஆத்மே ஹே. இப்போ அதிர்ஷ்டம், அந்த லாட்ரி சீட்டை அடிச்சது அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க, அதிர்ஷ்டம் இருந்தால் லாட்ரி சீட்டு விழும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதே சுயம் உங்கள் கையில் தான் இருக்குன்றார். அதனால் எவ்வளோ முயற்சி செய்வீங்களோ அந்த அளவு நம்பர் முன்னாடி வருவீங்க. तो आपकी इंतज़ार में मैं नहीं रहना, इंतज़ाम करते रहना. अच्छा, அதனால் இப்போ என்ன கிடைக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்துடாதீங்க, ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருங்கன்றார். நல்லது. बहुत कुछ खजाना मिला अब उसको अपने पास जमा करो और गौ मिसल उगाड़ना है. இப்போ நிறைய கஜானா கிடச்சிருக்கு, அதை தன்கிட்ட வச்சுக்கோங்க, மேலும் பசு மாதிரி அசை போட்டுகிட்டே இருங்கன்றார். आप सब गाये भी हो गोपिया भी हो. நீங்கள் அனைவரும் பசுக்களாகவும் இருக்கீங்க, கோபிகைகளாகவும் இருக்கீங்க. पहाड़ को कैसे उठाना है, गाँवपन कैसे उगारना है, यह कर्तव्य इस भट्टी में करना है.
இப்போ கோபிகைகள் கோபியராக ஆகி இந்த மலையை எப்படி தூக்கணும், பசுவாக ஆகி எப்படி அந்த ஞான புல்லை வந்து அசை போடணும், இந்த காரியத்தை இந்த பட்டியில் செய்யணுன்றார். பௌத் ரூப் தாரண் கர பௌத் கர்த்தவிய பஜானா ஹே, நிறைய ரூபங்கள் தாரணை பண்ணணும். கோபியராகி மலை தூக்கணும், பசுவாகி ஞான புல்லை அசை போடணும், பாபா கொடுக்கக்கூடிய ஞான ரத்தினங்களை வியாபாரம் பண்ணக்கூடிய ஞான வியாபாரியாகவும் ரத்ன வியாபாரியாகவும் ஆகணும். இந்த மாதிரி பல ரூபங்களை எடுத்து பல காரியங்களை செய்யணும் இந்த பட்டியிலன்றார். செஞ்சு பாருங்க, அனுபவம் பண்ணுங்கன்றார். பட்டிக்கு அந்தர் சப அனுபவம் கர்னா, இந்த பட்டியில் எல்லாத்தையும் அனுபவம் செய்யணும். ஜித்தனா புருஷார்த் கரேங்க உத்தனி ரிசல்ட் நிக்கலேगी. எவ்வளோ முயற்சி செய்வீங்களோ அவ்வளோ ரிசல்ட், நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். संपूर्ण अवस्था को प्राप्त करने का लक्ष्य क्या है, साधन क्या है, उसको जानना है. संपूर्ण நிலையை அடைவதற்கான லட்சியம் என்ன, சாதனம் என்ன, அதை கூட தெரிஞ்சுக்கணும். சாதன் मिल जाएंगे तो लक्ष्य को पकड़ लेंगे. சாதனம் கிடைச்சிச்சு அப்படின்னா லட்சியத்தை பிடிச்சிக்குவீங்க. ரத்னோं की भी परख चाहिए ना, ரத்தனத்தை கூட கண்டறிஞ்சிக்கணும் இல்லையா. पूरी वैल्यू रखनी है, रत्नத்துக்கு முழுமையான மதிப்பு கொடுக்கணும். जेवर की वैल्यू जौहर ही परख सकेगा. இப்போ தங்க நகை இருக்குது அப்படின்னா அந்த தங்க நகையினுடைய வேல்யூவை பொற்கொள்ளன் தான் கண்டறிய முடியும். जिनको परख नहीं उनके पास वैल्यू नहीं रहेगी. யாரால் வந்து இதை கண்டறிய முடியலையோ அவங்களுக்கு அதனுடைய மதிப்பே தெரியாது. வச்சிருப்பாங்க தங்க நகை, ஆனால் அது எவ்வளோ வேல்யூ ஆனது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. परख तब होगी जब जेवर पर பாலிஷ் हो, चमक हो. எப்போ அந்த நகை வந்து மெருகூட்டப்பட்டு நல்லா பளபளன்னு இருக்கோ, பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கோ, அப்போ தான் வந்து அதை கண்டறிய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். தப் வேல்யூ பி ஹோகி और पहचाने वाले पहचान लेंगे. அப்போ தான் அதுக்கு மதிப்பு இருக்கும், தெரிஞ்சுக்கிறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அது உண்மையான தங்கம் அப்படின்னு. चमकदार नहीं होगा तो खरीद कौन करेंगे, समझेंगे पता नहीं सच्चा है व झूठा जेवर है. पैसे भी देवे जेवर भी काम का ना हो, इसे क्या फ़ायदा. இந்த நகை வந்து பளபளன்னு இல்லைன்னா யார் வாங்குவாங்க, தெரியலையே இது உண்மையான நகையா இல்லை பொய்யான நகையான்னு தெரியல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. பைசாவும் கொடுத்துட்டு நகையும் வேலைக்கு உதவலை அப்படின்னா என்ன லாபம் இருக்குது அதில், அதனால் யார் வாங்குவாங்க. तो आप सबकी पूरी सजावट हो जाएगी तो खरीदार भी निकलेंगे और आप वदनवासी बनते जाएंगे. ஆக நீங்கள் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா வாங்கக்கூடியவங்களும் வருவாங்க. அதாவது ஞான ரத்தினங்களை வாங்கக்கூடிய ஆத்மாக்களும் வருவாங்க. மேலும் நீங்கள் வதனவாசியாகவும் ஆயிட்டே போவீங்க. இந்த முரளியினுடைய சாரம், பாபா அவ்யக்த வதனவாசியாக ஆனாருன்னும் போது நீங்கள் அனைவரும் கூட அவ்யக்த வதனவாசிகளாக ஆகணும். அவர் எந்த சிருஷ்டியில் இருந்து கொண்டு அவ்யக்தமாக ஆனார், நீங்கள் அனைவரும் எங்கிருந்து கொண்டு அவ்யக்தமாக ஆகணும். இந்த சாக்கார சிருஷ்டியில் இருந்து கொண்டு அவ்யக்தமாக ஆகணும். இந்த சிருஷ்டி வந்து ஒட்டுமொத்தமாக உருளையாக இருக்குது உலகம். இந்த சிருஷ்டியில் வந்து முழு மரமும் அடங்கியிருக்கு. ஆனால் இந்த சிருஷ்டியில் எந்த அட்ரஸ்லேருந்து பாபா அவ்யக்தமானார், அது என்னென்னா சங்கம நேரம். சங்கம யுகம் தான் அவங்க எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நீங்கள் வந்து தன்னுடைய அட்ரஸையே மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், அட்ரஸ் கொடுத்தவரையும் மறந்துடுவீங்க. அதனால் இந்த அட்ரஸை வந்து நல்லா பக்காவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாப் தாதா என்ன படிப்பினை கொடுக்குறாரோ அதை தாரணை பண்ணுங்க. தாரணை பண்ணிங்க அப்படின்னா தைரியசாலியாக ஆயிடுவீங்க, உள்நோக்கு முகமுடையவராகவும் ஆயிடுவீங்க. நல்லது. ஓம் சாந்தி.